மல்லி மல்லி கோச்சிட்டு வீட்டோடு போயிடலாம் அப்படின்னு போனாலும் இங்கே அரவிந்த் மல்லிக்கு ஒரு சில விஷயத்தை புரிய வச்சு திரும்பவும் வீட்டுக்கு அழைச்சி வந்துட்டார். இங்கே மல்லி வீட்டில் இருக்கும்போது நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. மல்லியை இந்த வீட்டில் விட்டு வச்சோன்னா அப்படியே தங்கிடுவா, விடக்கூடாது, அவளை எப்படியோ அந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டியே தீரணும் அப்படின்னு ராஜேஸ்வரி முடிவு பண்ணி நம்ம விஜயை கூப்பிட்டு, விஜய் எங்கே கிளம்பிட்ட? அக்கா ஆஃபீஸ் போகிறக்கா. விஜய் ஆஃபீஸ் போகிறலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை முடிவு பண்ணிவிட்டு அப்புறமா நீ ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு ரஞ்சிதா சொன்ன உடனே இங்கே ராஜேஸ்வரியும், ஆமாம் விஜய், இதுக்கு நீ கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்னக்கா எதை பற்றி பேசுகிறீங்க, என்ன பிரச்சனை, அப்படி முடிவுற அளவுக்கு இப்போது என்ன அவசரம் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அவசரம் தான் விஜய், இந்த பிரச்சனையை இப்பயே முடிவெடுத்து முடிச்சே ஆகணும். என்னக்கா சொல்கிறீங்க, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு புரியலக்கா. விஜய், மல்லி சும்மா இருக்க மாட்டாடா, அவளை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது சொத்து அடையணும்னு ஆசைப்பட்றா, தனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றா, ஆனால் அதுக்கு நீ ஒத்து வர மாட்டேற. அதனால் மல்லி சும்மா வீட்டில் கோச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறா. நேற்று நைட்டு கூட பாரு, அவள் வீட்டோட கோச்சிட்டு போனான். ஆனால் ஏன் போனான், எதுக்கு போனான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அவளோட இன்டென்ஷன் வேறு என்னமோ இருக்குது. எனக்கு என்னமோ மல்லி இந்த வீட்டில் இருக்க வெண்பா அப்படியே மல்லி பக்கம் சாஞ்சிட்டு இருக்கா. அப்புறம் மல்லி இல்லைனா வெண்பா இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த வீட்டோடு வெளியே போக கூட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வெண்பா இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த மல்லியால் வெண்பா நம்ம விட்டு போயிடலாம்னு பயமாகடா. விஜய், என்னக்கா சொல்கிறீங்க, இப்போ என்ன பண்ண? நீ இந்த மல்லியை கூப்பிட்டு கண்டிச்சு வை. இல்லையா அவளை விருப்பம்னா அவளை விட்டுடு, அவள் போகட்டும். நீ அவளை போகிறவளை பிடிச்சி வச்சனா பின்னாடி போகும்போது வெண்பாவோட போயிடுவாங்கன்னு எனக்கு பயமாகடா விஜய் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி மல்லி பற்றி தப்பு சொல்லி விடுறாங்க. கடா மல்லி அப்போ தான் லஞ்ச் எடுத்துகிட்டு வராங்க. வந்த உடனே விஜய் சொல்கிறாரு, மல்லி இங்கே பாரு, அக்கா இது சொன்னாலும் சரி கேட்டு நடந்துக்கோ, அக்கா பேச்சை கேட்டு நடந்துக்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், புரியுதா அப்படின்னு விஜய் சொல்லிவிட்டு, சரிக்கா நான் மல்லிகிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் அவன் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பா, எதாக இருந்தாலும் சரி நான் மீதியை நைட் வந்து பேசிக்கலாம், எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப அவசரமாக கிளம்பிடுறாரு. மல்லியும் திரும்பி அப்படியே ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், என்னை பற்றி விஜய்கிட்ட தப்பாக சொல்லி என்ன இந்த வீட்டை விட்டு வேட்டிலான்னு நினச்சிங்க அதானே? அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. விஜய்க்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். விஜய் இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி போகிறாங்க. போகிற மல்லி அங்கே போயிட்டு யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே விஜய் நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுருக்காரு போல். ஏன்னா விஜய் நம்மளை பார்த்த உடனே டக்குன்னு தடுமாறினார். அப்படியே அவங்க அக்காவுக்கு ஃபேவராக பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறாரு. அப்படின்னா விஜய் நம்மளை லவ் பண்ணுறதானே அர்த்தம் அப்படின்னு மல்லி தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கும்போது அன்னபூர்ணி வராங்க. மல்லி, புள்ள என்ன போல் தனியாக பேசிகிட்டு இருக்க? இல்லை பெரியம்மா, இப்போ விஜய் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி அவங்க அக்காட்ட பேசிட்டு போனார், அதான் உண்மையாகவே விஜய்க்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பெரியம்மா அப்படின்னு சொல்ல உடனே அரவிந்த், அதனால் லவ் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு மல்லி யாருன்னு பார்த்தா அரவிந்தா இருக்குது. அரவிந்த் பார்த்தோம். மல்லி, என்னங்க சொல்கிறீங்க? மல்லி, நீங்கள் பேசினது நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்து தான் இருந்தேன். உங்களுக்கு என்ன இப்போது விஜய் சார் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரா இல்லையான்னு தெரியணும், அவ்வளோதானே. அவர் உங்கள் மேலே அளவு கடந்து அன்பு வச்சுருக்காரு, நம்பிக்கையும் வச்சுருக்காரு. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சில பேருக்காக அவர் அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்கார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மல்லி, இல்லைங்க எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இப்போ என்னங்க, விஜய் சார் உங்கள் மேலே அன்பு அப்புறம் நம்பிக்கை ரெண்டும் வச்சுருக்காரு எனக்கு தெரியணும், அவ்வளோதானே. சரிங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு சான்ஸா? ஐயோ மல்லி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. விஜய் சார் உங்கள் மேலே உண்மையாகவே காதல் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உங்களால் முடியுமா அப்படின்னு மல்லி கேட்குறாங்க. என்னங்க, விஜய் சார் கூடவே இருக்கேன், அப்படி இருக்கும்போது அவரை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு இப்போ நான் ஆதாரப்பூர்வமாக அவர் உங்களை லவ் பண்ணுறார் அப்படின்னு நிரூபித்து காட்டுறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அரவிந்த் கிளம்பிடுறாங்க. இங்கே விஜய் அரவிந்த் ரெண்டு பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போது அரவிந்த் சொல்கிறார் விஜய்கிட்ட, விஜய் சார், நீங்கள் மல்லியை உண்மையாக விரும்புகிறீங்க, அவங்க மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க, ஆனால் அதை ஏன் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்க விஜய் ஒன்று, அரவிந்த் உங்களுக்காச்சும் புரிஞ்சுது, மல்லி தான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டா. மல்லியை பொறுத்த வரைக்கும் நான் அவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நம்பிக்கையே இல்லாமல் இருக்குன்னு நினச்சிட்ருக்கா. ஆனால் உண்மையாகவே இந்த வீட்டில் எனக்கு வெண்பாவுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது, எனக்கு ஒரு மனசு நிம்மதி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே மல்லி தான். ஆனால் எங்கே வெளிக்காட்டி அதனால் மல்லிக்கு வீட்டில் தேவையான பிரச்சனை வருமோன்னு நான் அமைதியாக போயிட்டுருக்கேன். ஆனால் அதை மல்லி புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்போதுமே நான் மல்லி மேலே கோவப்படுறேன் அப்படின்னு மல்லி என்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் பரவாயில்ல, மல்லி மேலேயும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நான் தானே கொஞ்சம் இதாக இருக்கேன், என் பக்கம் நிறைய தப்பு இருக்குது, அதை சரி பண்ண முடியல.
அதுக்காக கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னு இங்கே விஜயும் அரவிந்தும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே மல்லி அன்னபூர்ணி பேசினதை ரஞ்சிதா காதில் வாங்கிறாங்க. அப்படின்னா மாமா அங்கே அப்படியே மழுப்பிட்டு போனது எல்லாமே மல்லிக்காக தானா? அப்போது மாமா மனசில் மல்லிக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்காரு. இந்த வெண்பாவை மல்லி இந்த வீட்டில் இருக்க வச்சால அதுலேருந்து மல்லி மேலே மாமாவுக்கு கொஞ்சம் காதல் வந்துருச்சு பிறகு. இந்த காதலுக்கு நாம தான் ஒரு சுவர் எழுப்பி மாமாவை நம்ம பக்கம் பிரித்து அழைச்சிட்டு வரணும். அதுக்கு முதல்ல இந்த மல்லியை காலி பண்ணணும். மல்லியை என்ன பண்ணலாம் அப்படின்னு ரஞ்சிதா யோசிக்கிறாங்க. வேணாம், ராஜ்யமாட்ட போய் சொன்னோம்னா கண்டிப்பாக ராஜ்யம் என்ன சொல்லுவாங்க, இப்போ நேரம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, நான் சொல்லும்போது பார்த்துக்கலாம், நீ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நமக்கு அகெயின்ஸ்டாக தான் பேசுவாங்க. அதனால நாமளே களத்தில் இறங்கலாம், நாமளே 2 அடியால் செட் பண்ணி அவளை ஒரு வழி பண்ணிடலாம். அப்படி பண்ணால் மட்டும்தான் அவள் பயந்து போய் இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி இங்கே ரஞ்சிதா என்ன பண்ணுறாங்க, தனக்கு தெரிஞ்ச 2 ரவுடி பசங்களை கூப்பிட்டு ஒரு ஆசிட் மாதிரியான கெமிக்கலை வாங்கி அந்த மல்லி மூஞ்சில் ஒட்டஞ்சிருங்க, முடிஞ்சால் உடம்பு ஃபுல்லாக அந்த ஆசிட் படுற மாதிரி பண்ணிவிடுங்க, அப்போ தான் இதுக்கப்புறம் மல்லியை என் மாமா கிட்டேயே போக மாட்டார் அப்படின்னு இங்கே ஆளை செட் பண்ணுறாங்க. மல்லி அப்பன்னு பார்த்து கடைக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. மல்லி கடைக்கு போகும்போது அந்த ரவுடி பசங்க நேராக வந்து மல்லியே பார்த்துறாங்க. டேய் மச்சான், அவன் தான்டா நம்ம முதல்ல நம்ம சொன்ன பொண்ணு, இங்கே பாரு, இது ஆசிடை விட ரொம்ப மோசமான கெமிக்கலு, இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணு மூஞ்சில் மேலெல்லாம் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், மேடம் நமக்கு நல்ல ஒரு பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, நல்ல டீல்டா, இந்த டீலை முடிச்சு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா அசைன்மெண்ட்டும் நமக்கு தான் வரும், புரியுதா அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி பசங்க கிளம்புறாங்க. மல்லி அவங்கள பார்த்துறாங்க, ஆளே சரியில்லையே, ஒரு மாதிரி இருக்காங்களே, ஒருவேளை நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு மல்லி யோசிச்சு நிற்கிறாங்க. அப்போ தான் இங்கே அரவிந்த் விஜயும் பேசிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம அரவிந்த் வந்து மல்லியை பார்த்துறாங்க. விஜய் சார், மல்லி பாருங்க அங்கே நிற்கிறாங்க, வாங்க மல்லியை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லு. சரி அரவிந்த், வண்டியை யூட்டர்ன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னல் தாண்டி போய் யூட்டர்ன் போட்டு வரத்துக்குள்ளே இங்கே ரவுடி பசங்க மல்லியை தொத்திட்டு ஓடுறாங்க. இங்கே விஜய் அரவிந்த் காரில் வரும்போது பார்க்குறாங்க, மல்லியை காணோம், இன்னும் மல்லியை காணுமே அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஹேண்ட்பேக் ரோட்டில் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தது இது மல்லியோட ஹேண்ட்பேக் ஆச்சு, மல்லிக்கு என்னாச்சு அப்படின்னு விஜய் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அரவிந்த் ஒன்னே, சார் காரில் இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காரில் ஏறினோடனே அரவிந்த் ரொம்ப வேகமாக கார் எடுத்து போகிறாங்க. பார்த்தா 2 ரவுடி பசங்க ஓடுறத பார்த்துடுறாங்க. ஒரு வேளை ரவுடி பசங்க ஓடுறது மல்லியை தத்திட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி காரை செம ஸ்பீடாக ஓட்டிட்டு போய் சேஸ் பண்ணி நிப்பாட்டுறாங்க. பார்த்தா மல்லி தான். ஸோ மல்லி கரெக்டாக காரில் வந்து மோதி கீழே நிற்கிறாங்க. அப்படியே அரவிந்த் விஜய் இறங்குறாங்க. இறங்குனதும் இங்கே இந்த 2 வழி பதில் சொல்லணும், இங்கே மல்லி மூஞ்சில் ஆசிட் ஊற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அரவிந்த் விஜய் சேர்ந்து 2 பேரையும் அடித்து பொலன்னு பொழந்துறாங்க. பொழந்ததில் ஒருத்தன் ஓடிடுறான், இன்னொருத்தன் மட்டும் இங்கே விஜய்கிட்ட மாட்டிக்கிறான். உண்மையை சொல்கிறா, உன்னை யார் இங்கே அமிச்சா சொல்டா அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் பயங்கரமாக கோப்பறாரு. அப்போது அவனுடைய ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது. டக்குன்னு விஜய் இந்த ஃபோன் எடுக்க சொல்லி வாங்கும்போது அவனும் விஜய்கிட்ட தப்பிச்சு ஓடி போயிடுறான். இப்போது 2 பேருமே ஓடி போயிட்டானுங்க. ஆனால் அதில் ஒருத்தனுடைய ஃபோன் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஃபோன் காலும் கட் ஆகிடுது. உடனே யார் ஃபோன் பண்ணியிருப்பா அப்படின்னு செக் பண்ண பார்க்கும்போது லாக் போட்டிருக்கு ஃபோனு. ஆஹா, ஃபோன் நம்பரும் தெரியாது, இந்த ஃபோனுக்கு இப்போ யார் ஃபோன் அடித்தான்னு தெரியாது, ஃபோன் வேறு லாக் போட்டிருக்கு, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு விஜய் யோசிக்கும்போது அரவிந்த் உடனே, சார் வாங்க, மல்லி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிட்டாங்க உங்களுக்கு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் இங்கே மல்லி அழைச்சிட்டு விஜயும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே மல்லியை அரவிந்த் பார்க்குறாங்க. விஜய் உடனே மல்லி வந்து தூக்கிட்டு போகிறாரு. இங்கே மல்லி ஒன்று, விடுங்க விஜய் நடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மல்லி வா நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மல்லியை தூக்கிட்டு போகிறாங்க. மல்லி தூக்கிட்டு வரதை பார்த்து இங்கே 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க, மல்லிக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் பார்த்தா மல்லி நல்லா தான் இருக்கா. உடனே ராஜேஸ்வரி, என்ன விஜய் அவளையும் தூக்கிட்டு வரேன், என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைக்கா, சும்மா டயர்டாகுன்னு சொன்னால் தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா விஜய் மல்லி அடிச்சுட்டு மாடிக்கும் போகிறாரு. அப்போ தான் ரஞ்சிதாவுக்கு புரியுது, நாம் போட்ட பிளான் வேஸ்ட்டாக போயிடுச்சு, அப்போது சொதப்பிட்டானுங்க. ஆனால் இப்போது அவனுக்கு என்ன ஆனாங்கன்னு தெரில, ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டாங்களே, ஒருவேளை நம்மளை பற்றி கோத்து விட்ருப்பானுங்களோ, ராஜ்யமாக்கு மட்டும் தெரிஞ்சுதா கண்டிப்பாக இந்த விஷயத்த பெருசாக்கி அவங்களே நமக்கு எதிரியாக மாறிடுவாங்க. அதனால் இதை பற்றி நம்ம அவங்கள்ட்ட மூச்சு விடக்கூடாது, அவங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் பண்ணி அவங்கள எங்கே இருக்கானுங்க, என்னாச்சு, காரியத்தை கச்சிதமாக முடிச்சு கொடுத்தாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க.